சிவனோட
இதை யார் கொடுத்தாங்க? ஒரு ஆன்ட்டி கொடுத்தாங்க. நேத்து வரைக்கும் நல்லா இருந்த பசுமாடு இன்னைக்கு எப்படி செத்து போச்சு? புது மருமக வந்ததுல இருந்து அந்த அம்மா கையில தான் எல்லா அதிகாரமும். அவதான் மாட்டுக்கு தீவனம் வைக்கிறதுல இருந்து இந்த வீட்ல எல்லா வேலையும் அவதான் பாக்குறா. எந்த பொண்ணால இதெல்லாம் நடந்ததோ அவளை வெளியேத்திட்டா போதும், எல்லாம் சரியாயிடும். பசுமாட்டுக்கு தீவனம் போட்டது நீதான். அந்த மாடு எப்படி செத்து போச்சுன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். பசுமாட்டை நாம கொல்லலையே, யார் இந்த வேலையை பண்ணிருப்பாங்க? இறந்த பசுமாட்டுக்கு பதிலா வேற பசுமாடு கொடுக்க மட்டும் வரல. ஆனா பசுமாடு செத்தத காரணமா காட்டி ராஜியை ரணமாக்க வேண்டாம். நீ ராஜிக்கு மதிப்பு கொடுக்காட்டாலும் மிதிக்காம இரு. அந்த வேலைக்காரியும் அவங்க பொண்ணும் கிச்சன்ல திருடிக்கிட்டு இருக்காங்க. இனிமே இப்படி பண்ணக்கூடாது. நாளுக்கு நாள் அந்த ராஜேஸ்வரியோட ராவடி தாங்க முடியல. நான் தான் உனக்கு எஜமானி அப்படிங்கிற அம்மா. இந்த வீட்டு மகராசிக்கு பேர்ல மட்டும் இல்ல, எல்லாத்துலயுமே தான் தான் மகாராணின்னு நினைப்பு. திருடினவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க, ஆனா காட்டி கொடுக்கல. இவளுக்கு பொறுப்பு கொடுத்துருக்கு, இவ பொறுப்பா நடந்துக்கிறா. வெல் டன் ராஜேஸ்வரி. நெத்தில என்ன விபூதி? அது என் வைஃப் வச்சுட்டா. அந்த ஆவிக்கும் என் மனைவிக்கும் எந்த சம்பந்தமா இல்ல. இப்ப தாண்டா ஒரு தொல்லை விட்டுச்சு. பசமா சிக்கிக்கிட்டியா? நீ யார்? உனக்கு என்ன வேணும்? நீங்க கட்டின தாலி இது மேல சத்தியமா சொல்றேங்க, நான் உங்க மனைவி தாங்க. மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்றியே. டெண்டுல்கர் மாதிரி நான் ஒரு குண்டுல்கர்ரா. என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டீங்களே. சத அடிக்காம நான் போக மாட்டேன். போடுறா போடு. டெண்டுல்கர் நீ. அவுட் இல்லையே, அவுட் இல்லையே. இருடா, உன்னை அவுட் பண்றேன் பாரு. கேட்ச் பிடிக்கிறேன். வாட்ச்மேன் சீக்கிரம் பால் போடுங்க. சீக்கிரம் பால போடுறா. ரெண்டு ஓடிட்டு இருக்கறானா? வாடா, பால் எடுத்து வாடா. சீக்கிரம் பந்து எடுத்து போடுறா. டேய் குட்டி, சீக்கிரம் வாடா. என்னது இது மோதிரம் மாதிரி இருக்கு? ஏய் குட்டி, சீக்கிரம் பந்து எடுத்து போடுறா. ரெண்டு ஓடிட்டே இருக்கானா? குட்டி சீக்கிரம் பால போடு. பந்து போடுறா போடுறா. ஐயோ 4 ரன்னுக்கு மேல ஓடிட்டானா? டேய் டான்ஸ் ஆடிட்டே ரன் எடுக்கறான்டா. சீக்கிரம் வாடா. வந்தானா? வாடா. டேய் வந்து தொலைடா. வாடா சீக்கிரமா. டேய் அங்க ஒரு மோதிரம் கடந்துச்சுடா. என்னடா சொல்ற? இங்க பாருடா. சூப்பரா இருக்கேடா. இது யாரோட மோதிரமா இருக்கும்டா? இது நிச்சயமா நம்ம வீட்டு மோதிரமே கிடையாது. நீ சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போயிருப்பாங்களோ? நம்ம வீட்டுக்கு யார் வர போறாங்க? அதானே, நான் இருக்கும்போது யார் உள்ள வருவாங்க? ஒருவேளை காக்கா தூக்கிட்டு வந்து போட்டிருக்குமோ? டேய் என்ன குட்டி. சரி சரி குடு, நான் போட்டு பார்க்கறேன். இந்த பேட்டை பிடிச்சுக்கோ. ஐ நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப பெருசா இருக்கே. ஏய் புட்றா. ஐயோ ஏய் நான் போட்டு பார்க்கறேன். அலையாதடி. அவனுக்கே பெருசா இருக்கு, நீ போய் மாட்றியே. உன் தலையில தான் மாட்டணும். இதெல்லாம் உனக்கு தேவையா இல்ல தேவையா? அப்போ இது யாருக்கு தான் பார்த்தோம்? அதான் யோசிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டேன்.
அங்க பாரு. ஆ? ஆ, நம்ம ஃப்ரெண்டு வராங்க, அவங்களுக்கே போட்டு பார்த்துடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எனி ப்ராப்ளம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ராப்ளம். முதல்ல கைய நீட்டுங்க. எதுக்கு? கைய நீட்டுங்க சொல்றேன். நீட்டுங்க. எப்படி? கரெக்டா இருக்கு. என்ன மோதிரம் கிஃப்டா? கிஃப்ட் இல்ல, எங்க 3 பேருக்கு இந்த மோதிரம் பத்தல, உங்களுக்கு போட்டு பார்த்தா சூப்பரா இருக்கு. கரெக்டா இருக்கு. சூப்பரா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏது இந்த மோதிரம்? அது பெரிய கதைலாம் இல்ல, ஷார்ட் ஸ்டோரி. அது நான் சொல்றேன். கிரிக்கெட் விளையாடிருக்க போது நான் பந்து அடிச்சேன், அது எங்கேயோ பறந்து போயிடுச்சு. அது எடுக்க குட்டி ஓடுனா அந்த பந்து பக்கத்துலயே ஒரு மோதிரம் இருந்துச்சு. அவ்வளவுதான் மேட்டர். ஓஹோ, சோ இந்த மோதிரம் யாரோடதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆமா ஃப்ரெண்ட், தெரியல. மத்தவங்க பொருளை நம்ம வச்சுக்கிறது தப்பு இல்லையா? அதேதான் நானும் நினைக்கிறேன். ஆனா இது யார் மோதிரம் தெரியலையே. இந்த மோதிரத்துக்கு சொந்தக்காரங்க வந்து கேட்டா கொடுத்துருவோம். அது வரைக்கும் இது உங்க கையிலே இருக்கட்டும். ஆமா ஃப்ரெண்ட், உங்க கையிலே இருக்கட்டும். ஓகே, உங்க விருப்பம் போல இந்த மோதிரம் என் கையிலேயே இருக்கட்டும். ஓகே. ராஜராஜேஸ்வரி தாயே, குழந்தைகள் எடுத்துட்டு வந்த மோதிரம் நல்ல சக்தியா தீய சக்தியான்னு காட்டு. தாயே, பெரும் தீய சக்தியா இருக்கே. இதனால ராஜிக்கோ அவ குடும்பத்துக்கோ எந்த ஆபத்தும் வரக்கூடாதுமா. ஏண்டி எப்பவுமே கலகலப்பா இருக்கும், இன்னைக்கு என்ன கிரௌடியே காணோம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, இப்பதான் ஒவ்வொருத்தரா அசம்பிள் ஆயிட்டு இருக்காங்க. வரட்டும் வரட்டும், மெதுவா வரட்டும். எனக்கு எங்க அக்காவும் தண்டசோறு மாமாவும் நல்லா குட்டிக்க வராங்க பாருங்க. இவ்வளவு பெரிய டைனிங் டேபிள்ல நம்ம ஃபேமிலி மட்டும் உட்கார்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். நினைக்கிறதெல்லாம் எங்க நடக்க போகுது? நல்லா இன்னைக்கு என்ன டிஃபனு? இட்லி. ரவுண்டா வெள்ளையா வட்டமா இருக்குமா அதுவா? ஐயோ ஒலியற போற. சகல வாங்க. உனக்கு இட்லினா என்னன்னு தெரியாதா? அது தெரியும். ஏன் சகல, இப்போ எங்களை பத்தி தானே பேசிட்டு இருந்த? நாங்க எங்க உங்களை பத்தி பேசணும்? பேசல இல்லையா? உனக்கா எனக்கா இன்னைக்கு நேத்திய பழக்கமா? எத்தனை வருஷமா உன்னை நான் பாத்துட்டு இருக்கிறேன். நீ என்ன நினைப்ப, என்ன பேசுவ, எதை நக்கல் பண்ணுவ, எல்லாமே எனக்கு தெரியும். கலக்கி போட்டீங்க, தெளிவா சொல்லிட்டீங்க. நாங்க என்ன பேசணும்னு ஒரு தோராயமா சொல்லுங்களேன் பாக்கலாம். தோராயமா சொல்லவா இல்ல அப்படியே சொல்லவா? அப்படியே சொல்லுங்களேன். நீ உன் சம்சாரத்துக்கிட்ட என்ன எப்பவுமே கலகலன்னு இருக்கும், இன்னைக்கு கிரௌடே இல்லையேன்னு கேட்டிருப்ப. அதுக்கு உன் சம்சாரம் அதோ பாருங்க என் அக்காவும் தண்டசோறு மாமாவும் கொட்டிக்க வராங்கன்னு சொல்லியிருப்பா. அதுக்கு நீ என்னைக்காவது ஒரு நாள் இந்த டைனிங் டேபிள்ல நம்ம குடும்பத்தோட தனியா உட்கார்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருப்ப. கரெக்ட் தானே? ஆமா ஆமா, இல்ல இல்ல சரிதான். ஏங்க, அதான் அவங்க வாயாலே ஒத்துக்கிட்டாங்கல்ல, அவங்க ஆசைப்பட்டபடியே அவங்களே தனியா கொட்டிக்கிட்டோம். வாங்க நாமெல்லாம் ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். ஆனா காசு கொடுக்கணுமே. ஐயோ மானத்தை வாங்காதீங்க, வாங்க வாடி. என்னங்க நாம கூட ஹோட்டலுக்கு போலாங்க. சும்மா இரு. நம்ம பேசுனது அப்படியே அவங்க திருப்பி பேசிட்டு இருக்காங்க. அது எப்படி நான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். வாங்க வாங்க வாட்டலுக்கு பாலாம் பாலான்ற. இதோ பாரு, சீனு ஃபேமிலியும் இல்ல, ராமு ஃபேமிலியும் இல்ல. இவ்வளவு பெரிய டைனிங் டேபிள்ல நம்ம மட்டும் தனியா உட்கார்ந்து சாப்பிட போறோம். வந்துட்டாங்கப்பா, வந்துட்டாங்க. என்ன நைனா, என்ன பத்தி தானே பேசிட்டு இருந்த? நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டா. 4 வகையா சமையல் பண்ணி வச்சிருக்காங்க. மாமா முன்னால மானத்தை வாங்காதடா டேய். என்ன மாமா, வெளியில எங்கேயும் போலியா? போகணும் தான், போஸ்ட் ஆபீஸ் போகணும். இட்லி வைக்கட்டுமா? எனக்கு இட்லி பிடிக்காதுன்னு தெரியும்ல. வேற என்னங்க வேணும்? செஞ்சு தரேன். வேற என்ன? பிரெட் டோஸ்ட் கேட்டா 5 நிமிஷம் கொண்டாந்து தருவியா? இதோ செஞ்சு எடுத்து. வேண்டாம், இதே வை. என்ன மாப்ள, கோவமா இருக்கீங்க போல இருக்கு. ஹாஸ்பிடல்ல ஏதோ டென்ஷனா? வீட்லயே 1008 டென்ஷன் இருக்கு, இதுல ஹாஸ்பிடல் வரியா? ஓஹோ, டென்ஷன் ஹாஸ்பிடல் இல்ல, வீட்டுக்குள்ளே தானா? பாத்தியா? ஏங்க, ராஜன் தான் கோவமா இருக்கான்ல, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. சரி சரி.
சாம்பார் ஊத்தட்டுமா? போடு. எனக்கு பிடிக்கல. என்னங்க என்னாச்சு? எல்லாமே நல்லா தானே இருக்கு. எல்லாம் நல்லா இருந்தா சாப்பிடணுங்கிற கட்டாயம் இல்ல. ஐயோ, ஓப்பனா சொல்லிட்டா நீ பரிமாறது பிடிக்கல. ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க. என் மேல ஏதாவது தப்பு இருந்தா அதுக்காக கோவத்துல சாப்பிடாம போகாதீங்க. தயவு செஞ்சு சாப்பிடுங்க. அத்தை மாமா இருக்காங்க, அவங்க முன்னாடி மரியாதையை காப்பாத்திக்கோ. என்ன? நந்து கண்ணு ராஜாத்தி என்னமா பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணும் பண்ணலமா, சும்மா தான் இருக்கேன். சும்மா இருக்க கூடாதுமா. நிக்கிறவங்க முன்னால நடக்கணும், நடக்கிறதுக்கு முன்னாடியே ஓடணும், ஓடுறவங்க முன்னால பறக்கணும். ஐயோ அம்மா அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா? உன்னை புத்திசாலி பொண்ணு நினைச்சா இவ்ளோ மக்கா இருக்கியே. அதானே. யார் மாமாக்கு? இத பாரு, ரோஷம் மட்டும் இருந்தா பத்தாது, கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோடயும் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் சொல்லுங்க, யோசிக்கிறேன். இத பாரு, உன் மாமாவுக்கும் ராஜிக்கும் 7ஆம் பொருத்தமா இருக்கு. அத நீ கவனிச்சியா? சரி, அதை விடுமா. இன்னைக்கு வேற ஒரு புது பிரச்சனை ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதாவது தெரியுமா? தெரியாதேப்பா. இப்போ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள உறவு சரியில்லை, அது நம்ம கண்டுக்காம விட முடியாது. ஏன்னா திடீர்னு அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம பாட திண்டாட்டம் ஆயிடும். அதனால இப்ப என்னமா? இப்ப சின்னதா இருக்கிற மனக்கசப்பு பெருசா ஆகணும், ஆக்கப்படணும். அவங்க 2 பேருக்கும் நடுவுல விரிசல் உண்டாக்கணும். அப்படி ஆச்சுன்னா அவங்க 2 பேருக்கும் விவாகரத்து ஆயிடும். அப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் மாமனை கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னம்மா, அம்மா சொல்றதெல்லாம் உனக்கு நல்லா புரியுதா? புரியுது. என்ன புரியுதுன்னு இங்கே மச நின்னுட்டு இருக்க? நீ என்ன பண்றேன்னா, ராஜன் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கான். நீ கிடுகிடுன்னு பூஜை ரூமுக்கு போ. அங்க அர்ச்சனை தட்டை ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு போய், மாமா நான் கோயிலுக்கு போனோம், என்ன கோயில டிராப் பண்ணிருக்கேன்னு சொல்லி கார்ல ஏறி கிளம்பிட்டே இரு. சரிம்மா, போமா, ஜாக்கிரதை, பத்திரம். ஐயோ, ஏண்டி, நம்ம பொண்ணு போற வேகத்தை பார்த்தா நம்மளுடைய எல்லா ஆசையும் டோட்டலா நிறைவேறிடும் போல இருக்கு. சந்தோஷமா இருக்கு. போறாளா இல்லையா? போயிட்டா. என்னங்க, மதிய சாப்பாடு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கவா? வேண்டாம், நான் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். மாமா. நந்தினி, நான் கோயிலுக்கு போகணும். நீங்க ஹாஸ்பிட்டல் போற வழியில என்ன இறக்கி விட்டுடுறீங்களா? சாப்பிட்டுட்டு போமா. எனக்கு இப்ப சாப்பாடு தேவையில்ல. எனக்கு வெறும் வயித்தோட கோயிலுக்கு போய் தான் பழக்கம். நல்ல பழக்கம். எனக்கு யார் சர்டிபிகேட்டும் தேவையில்லை. மாமா, போலாமா? இல்ல கல்யாணம் ஆனதும் பலர் மாறின மாதிரி நீங்களும் மாறிட்டீங்களா? நானாவது மாறுறதாவது, நான் மாற மாட்டேன். என்னை யாரும் மாத்தவும் முடியாது. போலாமா மாமா? கம் பா. நந்தினி, இதோ ரொம்ப அர்ஜென்ட்டா பேசணும், பீச்சுக்கு போவோம்னு சொன்னேன். இங்க வந்து பேசாம இருந்தா எப்படி? என்னத்தை பத்தி பேசுறது மாமா? நான் எது பேசினாலும் தப்பாவே ஆகுது. நந்தினி, நாம உண்மையா இருந்தா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நாம மனசு தான் கோர்ட்டு தீர்ப்பு எல்லாமே. அதுகிட்ட நாம பண்றது சரியா தப்பான்னு விசாரணை பண்ணி நமக்கு நாமே தீர்ப்பு அளிச்சுக்கணும். மொத்தத்துல உண்மையா இருக்கணும். நீங்க உண்மையா இருக்கீங்களா மாமா? நான் என் தொழிலுக்கு உண்மையா இருக்கேன். என் வாழ்க்கையில நான் நம்பி இருக்கவங்கிட்ட உண்மையா இருக்கேன். பொய் சொல்றீங்க மாமா.
நான் போய் சொல்றேனா? ஆமா, நீங்க போய் தான் சொல்றீங்க. நான் 3வது மனுஷியா இருந்தா நீங்க சொல்ல வேண்டாம். ஏய், என்ன பெரிய மனுஷி மாதிரி பேசுற? அப்போ நான் சின்ன பாப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல, அது ஆண்களுக்கு 50 வயசுல வர மெச்சூரிட்டி பெண்களுக்கு 25 வயசுலயே வந்துடும், அந்த அர்த்தத்துல சொன்னேன். சரி, நீ என்ன நினைக்கிற சொல்லு. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மாமா? நான் உண்மையை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா? உங்களுக்கு பொய் பேச தெரியாது மாமா. என்ன குழப்பம்? உண்மையே சொல்லுங்க. நந்தினி, நீ என் முறை பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே நட்பா இருந்திருக்கோம். அதுலயும் இப்போ உன் பேச்சுல ஒரு மெச்சூரிட்டி தெரியுது. உன்கிட்ட என் குழப்பம், சந்தேகம், ஆதங்கத்தை சொல்றதுல என் மனபாரம் குறையும். உங்க மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் என்கிட்ட கொடுங்க மாமா, நான் சுமக்கிறேன். உங்க பிரச்சனைய என்னால முடிஞ்ச அளவுக்கு தீர்த்து வைக்கிறேன். நீங்க சந்தோஷமா இருக்கணும் மாமா. நீங்க இப்படி சங்கடப்பட்டுட்டு இருக்கிறது என்னால சகிச்சுக்க முடியல. உன்னாலே சகிச்சுக்க முடியலையே? என்னால முடியலம்மா. சம்சாரம் மூலமா சந்தோஷம் கிடைக்கணும். நாளுக்கு நாள் சந்தேகம் தான் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? நீங்க எதையும் என்கிட்ட மறைக்கிறீங்க. மறைக்கிறேன், உண்மைதான். ஆனா அது காரணம் இருக்கு. இப்போ ஒண்ணு கேட்காத. உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம் மாமா. சாரி நந்தினி, என் மனசுல இருக்கிறது நான் சொல்லணும்னு நினைச்சாலும் இப்போ அது சரியா இருக்காது. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லுங்க மாமா. நீ ராஜி கிட்ட ஆழமான நட்பு வளர்த்துக்கணும். நீ அவளுடைய வெல்விஷங்கிற மாதிரி நடந்துக்கணும். ராஜி கிட்ட மறைஞ்சிருக்கிற மர்ம முடிச்சுகளை நீ கண்டுபிடிக்கணும்னு நான் விரும்புறேன். அவ்வளவுதானே மாமா? நான் ராஜி அக்கா மனசுல நல்ல பொண்ணுன்னு பேர் எடுத்து அவங்க நம்பிக்கைக்கு உரியவன்னு அவங்கள நினைக்க வச்சு அவங்க மனசுல மறைஞ்சிருக்கிற உண்மைகளை அவங்க வாயாலேயே சொல்ல வைக்கிறேன் மாமா. தேங்க்யூ நந்தினி. இப்போ என் மனசு எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கு தெரியுமா? சரி, கிளம்புவோமா? ராஜராஜேஸ்வரி, மோதிரம் நல்லா இருக்கே, காட்டு. குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க, எங்க இருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. பாத்து தரேன், கொடு. இது தங்கம் இல்லையம்மா, வேற என்னமோ. என் மருமக தங்கத்தை தவிர வேற எதுவும் போடக்கூடாது. தங்கத்துல இதே டிசைன்ல உனக்கு பண்ணி தரேன். பரவாயில்ல அத்தை, நான் இதே போட்டுக்கிறேன். இல்ல ராஜே, இது வேற யாருக்கும் சொந்தமான நகை. யாருக்கும் சொந்தமான நகையெல்லாம் என் மருமக போட்டுக்கிட்டு தெரியலாமா சொல்லு? சரி, உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க. சமத்து. ஹலோ ராஜா, நான் தான் பாண்டியன் பேசுறேன். சொல்லுப்பா. பேய் பங்களால சந்தேகப்படுற மாதிரி 2 பேர் இருக்காங்க. அப்படியா? ஆமா, நீ புறப்பட்ட உடனே அங்க வா. நான் 10 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். நானும் ஒரு 10 நிமிஷத்துல அங்க இருக்கேன். சரி, யோ காளிப்பா, வண்டியில இரு. வணக்கம் சார். யார் எனக்கு ஃபோன் பண்ணது? நான் தான் சார். உள்ள யார் இருக்கா? சந்தேகப்படுற மாதிரி 2 பேர் உள்ள இருக்காங்க சார். ஆ, யோ நீ ஃப்ரண்ட் கேட்ல நில்லு, நீ பில்டிங் பேக்ல நில்லு, நீ வண்டி பக்கமே நில்லு. ஓ ராஜன். ராஜா, உள்ள சந்தேகப்படுற மாதிரி 2 பேர் இருக்காங்க. நீ இங்கே இரு, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். இல்ல, நானும் வரேன். நீ இங்கே இருடா, நான் பார்த்துட்டு வரேன். ப்ளீஸ்டா.
நீ விட மாட்டிய. சரி வா. யோ நீ இங்கே இரு. டேய் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க ஸ்டூபிட்? என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் இந்த வயசுல பண்றதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் நீ லவ் பண்ணல, அவர் லவ் பண்ணல? டேய் லவ் பண்றது என்ன தெரியுமா? நீங்க பண்றது லவ் இல்ல. இத பாருங்க, எது லவ் எது லவ் இல்லங்கற உங்க ஆராய்ச்சிக்குலாம் எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்னடா எதிர்த்து பேசுற? ப்ளீஸ் ராஜா ப்ளீஸ். இந்த மாதிரி அடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க வேணாம். ஒரு சமயம் போல ஒரு சமயம் இருக்காது, சொல்லிட்டேன். என்னடா மிரட்டற? ராஜா கை நீட்டி பாரு. ராஜா விடு விடு ராஜா. ராஜா சொல்றது கேளு ராஜா. எனக்கு வேணாம். குடும்பத்துல மானத்தை வாங்கிட்டு இருக்க. என்ன குடும்பத்தை வாங்கிட்டீங்க? பாண்டியன் சார் சொல்லி வைங்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் இருடா. ரெண்டு பேரும் சின்சியரா லவ் பண்றவங்க போல இருக்கு. ஏமா அண்ணாங்கடி சின்சியரா லவ் பண்ற. ப்ளீஸ் கொஞ்சம் சைலண்டா இருடா. பொறுக்கி. ஏமா உனக்கு என்னமா வயசாகுது? 20 வயசு. ஓ ஒண்ணும் பண்ண முடியாது. ரெண்டு பேர் மேஜர் சட்டப்படி ரெண்டு பேர். என்னடா நீ விட்டா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிர போறீங்க. மேஜர் மண்ணாங்கட்டின்னு. சார் இவ யாரு சார்? எங்க வீட்ல வேலை பாக்குறவ. இத பாருங்க, உங்க அப்பா மாதிரியே நாங்களும் வசதியானவங்க தான். இந்த சமூகத்துல உயர்ந்தவங்க தான், புரிஞ்சுக்கோங்க. என்னடா உயர்ந்தவங்க? உயர்ந்தவங்க பண்ற காரியத்தை பாரு. விடுடா சைலண்டா இருடா. மாமா வேண்டாம் மாமா. என்னைக்கா இருந்தாலும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு தங்கச்சி ஆயிடுவா. ஏய் இவளோட தங்கச்சி. ஏய் இவள போய் என்ன தங்க. ஏய் வேண்டாம். கம்முனு இருடா. என்ன விட்டா ரொம்ப துள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க சொல்லுங்க. ஏய் உனக்கு யாரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும் எனக்கு தெரியும்டா. இத பாருங்க, நீங்க யாரை கல்யாணம் பண்ணனும் யாரை லவ் பண்ணனும் நான் சொன்னேனா? அதே மாதிரி நான் யாரை லவ் பண்ணனும் யாரை கல்யாணம் பண்ணனும்னு நீங்க சொல்ல வேண்டாம். சும்மா வேலை பாருங்க. விடு ராஜா கம்முனு இரு. போ. ஏமா பாத்துட்டு இருக்க, கூட்டிட்டு போமா. கூட்டிட்டு போ. ஏய் போடா வெளிய. போடா போ. வாங்க போலாம். என்ன ராஜா? முட்டாள்தனமா. சரி வா. ரிலாக்ஸ் ராஜா. சரி வா. வா வா. இருடா. Idiot.
நண்டு வாட் இஸ் யுவர் சேகரனா? என்னடா பொம்மை எட்டி வச்சிட்டு போறீங்களே, இது உங்களுக்கு நல்லது இல்ல. என்ன நல்லது இல்ல? ஓங்கி குத்துனா. சேகரனா, அவன் இப்போ உங்களை என்ன கேட்டா? உங்க மேல தானே தப்பு இருக்கு. அது கேட்டா ஏன் உங்களுக்கு கோவம் வருது? பாவா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? மிஸ்டர் சேகர், உங்க மனசுல இவன் நினைப்பா? என்னடா எகத்தாலமா பேசுற? விடுங்க அவனை. ஏன் குழந்தை காதை பிடிச்சி திருகுறீங்க? குழந்தையாது பிசாசு. சேகர், உங்களுக்கு யார் மேலயும் இருக்கிற கோவத்தை குழந்தைகிட்ட காட்டாதீங்க. தெரியுதுல? அப்ப அவங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. என் வேலை யாராவது குறுக்க வந்தீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடா மடியா என்ன கலட்டா பண்ணிட்டு இருக்க? இருங்கம்மா, அவருக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும், என்னன்னு விசாரிப்போம். என்னது விசாரிக்கிறீங்களா? விசாரிக்கிறதுக்கு நான் என்ன கொலை பண்ணனா இல்ல கொள்ளை அடிச்சனா? ஏன் டென்ஷன் ஆகுற? ஏன் மிருகம் மாதிரி நடக்கிற? மிருகம் மாதிரி இல்ல, மிருகம் தான். இத பாருங்க, நாய்க்குட்டி மாதிரி இருப்பேன். என்ன கல்லாலையோ சொல்லாலையோ அடிச்சீங்க, வெறி நாயா மாறிடுவேன். அதனாலதான் குழந்தைகிட்ட போய் குறைச்சிக்கிட்டு இருந்தியா நீ? என்ன 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 நண்டு ஏண்டா கண்ணா கத்துன? நானும் பண்ணலமா. தோ இந்த சேகர் அண்ணாதான் என் காது பிடிச்சி திருகுனாரு. இத பாரு சேகர், உனக்கு யார் மேல கோபம் இருக்கோ உன் கோவத்தை அவங்க மேல காட்டு. அனாவசியமா குழந்தை மேல உன் கோவத்தை காட்டுன அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இத பாருங்க, உங்க கூட எல்லாம் சண்டை போறதுக்கு இங்க வரல. என் ஆத்திரத்தை யார் மேல காட்டணும்னு எனக்கு தெரியும். ஏண்டா சேகர், என்னடா என்ன நடந்துச்சு? இத்தனை வருஷமா என்ன ஒரு வார்த்தை கூட பேசாத ராஜன் மாமா இன்னைக்கு என்னை கை நீட்டி அடிச்சிட்டாரு. ஓஹோ, ராஜன் இவனை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டானா? யோ, என்னையா இது? இந்த வீட்டுல என்னதான் நடக்குது? அம்மாடி ராஜேஸ்வரி, அவன் சேகர் பாவம், வர்றதும் தெரியாம போறதும் தெரியாம தேமேன்னு இருந்துட்டு இருந்தான். ராஜன் அவனை அடிக்கிற அளவுக்கு நீ ராஜனை வளைச்சிட்டியோ? ஓஹோ, இதுக்கு ராஜேஸ்வரி அம்மா தான் காரணமா? ஆமா. சேகர் யாரு? வேற யாரு? வைத்தியோட புள்ள. வைத்திய யாரு? இந்த வீட்டுல வரவு செலவு கணக்கெல்லாம் பாக்குறது. சேகரை அடிச்சா வைத்திக்கு கோபம் வரும், வைத்திக்கு கோபம் வந்தா குடும்பத்துல பிரச்சனை வரும், குடும்பத்துல பிரச்சனை வந்தா வைத்தி குடும்பத்தோட இங்க இருந்து வெளியில போயிடுவான். அப்புறம் கணக்கு வழக்க யார் பாப்பா? வேற யாரு? எல்லாம் இந்த ராஜேஸ்வரி அம்மா தான். கணக்கே. இத பாருங்க, இந்த வீடு கலகலப்பா சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இப்ப நிம்மதியே இல்ல. அது காரணம் நீங்க. 3 பொண்ணுங்க மனசையும் நோகடிச்சிட்டு இங்க ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்ன சேகர் பேசுறீங்க? தமிழ்ல தான் பேசுறேன், புரியல? நேரடியாவே சொல்றேன். ஆமா புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. 3வது அவனு சொல்லவா? நீங்க என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சீங்களோ அன்னைக்கே இங்க சகல தோஷங்களும் புடிச்சிருச்சு. டேய், நீ ரொம்ப பேசுற. யார்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சு பேசு. எங்களுக்கு எல்லாம் தெரியும். சேகர் பழக்க வழக்கத்துல முன்ன பின்ன இருந்தாலும் நல்ல பையன்தான். ஆனா இந்த வீட்ல தான் புதுசா வந்த மகாராணியோட ராஜ்யமாச்சே. ஏமா, உனக்கு இந்த வீட்ல இருக்கிற பொம்பளைங்கள தான் பிடிக்காது, இந்த வீட்ல இருக்கிற ஆம்பளைங்கள கூடவா பிடிக்காது? ஆம்பளைங்க மட்டும் இல்லடி, நம்மள யாரையுமே பிடிக்காது. இந்த வீட்ல இருக்கிற சொத்தை தான் மட்டுமே அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறா. இது பாருங்க, சொந்தங்களுக்காக ஆசைப்படுவேனே தவிர சொத்துக்காக ஆசைப்படுறவன் நான் இல்ல. அப்போ சேகர் ஆசைப்படுறானா இல்ல நாங்க தான் ஆசைப்படுறோமா? நான் அப்படியே சொன்னேன். நான் ஆசைப்பட மாட்டேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். சரி, அப்போ ராஜன் எதுக்காக சேகர் அடிச்சான்? அது சேகர கேளுங்க, இல்ல ராஜன் மாமாவை கேளுங்க. என்ன கேட்டா? உன் புருஷனுக்கு தலையணை மந்திரம் போட்டு இதெல்லாம் செய்ய வச்சிருப்ப. இப்ப போய் சேகர கேளுன்னா எப்படி அடி வாங்கினான்னு சொல்ல சொல்றியா? எப்பற அடி வாங்கினா? என்ன கிண்டலா? எப்படி அடி வாங்கினு இல்ல, எப்படி அடி கொடுக்க போறேன்னு சொல்றேன். இருங்க. இத பாருங்க, உங்க புருஷன் அடிச்சா நான் வாங்கிக்கணுமா? இப்ப இவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தானே. டேய், இவங்க சொல்றது நம்பாதடா. சேகர், கொஞ்சம் அமைதியா இரு, கோவப்படாத. இத பாருங்க, உங்கள மாதிரி ஏமாளியெல்லாம் என்னால இருக்க முடியாது. நீங்க இப்படி பொறுத்து போனனால தான் இன்னைக்கு நான் அவதிப்பட்டு இருக்கேன். தபார், எங்க மாமாவை மயக்கி காரியம் சாதிக்கலான்னு மட்டும் நினைக்காத. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. சொல்லி வைக்கிற ராஜேஸ்வரி, உன் ஆணவம் குசும்பு அரசியல் தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வச்சுக்கிட்ட உன் வாழ்க்கை நாசமாயிடும். என்ன நாக்குல நரம்பு இல்லாம பேசுறீங்க? உங்களை என் கூட பிறக்காத தம்பியா நினைச்சிட்டு இருக்கேன். என்ன போய் தப்பா பேசுறீங்க? ஏய், தப்பா நடந்தா தப்பா தான் பேசுவேன். இந்த மாதிரி இன்னொரு தடவை எனக்கு அவமானம் ஏற்பட்டுச்சு, அவ்வளவுதான். திருப்பி அடிப்பான்னு பார்த்தா அடிக்கவே இல்லையே. அது சகல தம்பி, நம்ம ஸ்பீடு இந்த ஜெனரேஷனுக்கு இருக்குது இல்ல. கரெக்ட். அதான் குளிக்கிறது போட்டா மாதிரி. டோன்ட் வரி ஃப்ரெண்ட், அவன் தான் பிசாசுன்னு சொன்னான். ஆனா நான் பிசாசு இல்ல, அவன் தான் பிசாசு. கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சனிய என்னடா வெட்டி பேசு. வாடா, ஐயோ, வாடா, அடிக்காதம்மா. வாங்க. ராஜி, எங்களை மன்னிச்சிருமா. அம்மாடி, ஒரு தருதலைய புள்ளையா பெத்துட்டோம். அவன் அடங்க மாட்டான். தெய்வம் தான் அவனை திருத்தணும். மனசுல எதுவும் வச்சுக்காதம்மா. அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, ஏன் இப்படி பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? நீ நல்லா இருப்பம்மா, ஒரு குறை இல்லாம நல்லா இருப்ப.
நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் சொல்லு. நீங்க சேகர திட்டினீங்களா? ஆமா. எதுக்காக திட்டினீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு தேவையான விஷயம் தாங்க. நீங்க ஏதோ உரிமையில அவரை கண்டிச்சிருக்கீங்க. ஆனா அவர் அதை அப்படி புரிஞ்சுக்காம இங்க வந்து எல்லாரையும் உதாசீனப்படுத்தினாரு. பெரியவங்க சின்னவங்கிற மரியாதை இல்லாம பேசினாருங்க. என்ன புருஷனுக்கு ஓதுறியா? இல்லங்க, உங்க மனைவி ஒருத்தர் திட்டினா அதுக்கு காரணம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? வேண்டாம், தெரிஞ்சுக்க வேண்டாம். எதை எப்போ எப்படி பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். இது என் ஃபேமிலி மேட்டர். என்னங்க உங்க ஃபேமிலிங்கிறீங்க? அப்போ நான் யாரு? அதுதான் நானும் கேக்குறேன். நீ யார்? உன்கிட்ட நான் உண்மை மட்டும் எதிர்பார்க்கிறேன். ஆனா நீ எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. நான் நடிக்கிறேனா? எஸ் எஸ் எஸ், நீ நடிக்கிற. என் எதிர்பார்ப்பு என்னன்னு தெரியாது? தெரியாதுங்க. நான் தினமும் உன்னை பார்த்து குழம்புறேனே, அது என்னன்னு தெரியாது? சத்தியமா தெரியாதுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். ஓஹோ, பதில் சொல்றியா? சரி சொல். கையில இருந்து மோதிரங்க. மோதிரமா? ஏதோ பெரிய விஷயம் கேட்க போறீங்கன்னு நினைச்சேன். சாதாரண மோதிரத்தை பத்தி கேக்குறீங்க. உனக்கு இது சாதாரண விஷயம், எனக்கு பெரிய விஷயம். எங்க அந்த மோதிரம்? அந்த மோதிரம் இப்ப என்கிட்ட இல்ல. இப்போ உன்கிட்ட இல்ல, அதுதான் உண்மை. அந்த மோதிரம் இப்ப என்கிட்ட இல்ல, ஆனா அத்தை கிட்ட கொடுத்திருக்கேன். பொய் சொல்ற? அந்த மோதிரம் உன்கிட்ட இல்ல. உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லங்க. நான் உண்மையாவே அத்தை கிட்ட கொடுத்திருக்கேன். இல்ல, நான் நம்பல. ஐயோ, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. மோதிரத்தை பாக்குற நீங்க என் மனசை பார்க்க மாட்டேங்கிறீங்களே. பாருங்க, அது பித்தளையில இருந்துச்சு. தங்கத்துல செஞ்சு போடுறேன்னு அத்தை தான் மாடலுக்காக வாங்கிட்டு போயிருக்காங்க. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. சரி, நான் அம்மா கிட்ட கேக்குறேன். யோ, என்னையா பண்ற? உன்னதான் என்ன பண்ற? லவ் பண்றேன். நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் கூட கவலைப்படாம. கவலைப்பட்டா காதலிக்க முடியுமா? ஐயோ ஆண்டவா, இங்க பாரு, யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. இன்னைக்கு ராஜன் சார்ல இருந்து போலீஸ் வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. அதுல இருந்து என்ன நிம்மதியாவே இருக்க முடியல. நீ என்னடானா கொஞ்சமும் கொஞ்சலாமா? ஏய்யா, ஒரு கொஞ்சம் கூட பயமே கிடையாதா? கண்ணு அடிக்கிறியா? உன் கண்ணை நோண்டிடுவேன். வேண்டாம், விரல் வலிக்கும். நான் போறேன். போ. போடி, போறேன்னு சொன்னல, போ. இந்த பார், என்னமோ உலகத்துல நம்ம 2 பேர் மட்டும் தான் காதலிக்கிற மாதிரியும் நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்க. உலகத்துல காதலிக்கிறது தப்புன்னு எந்த மதத்திலையும் சொல்லல. மதத்திலே சொல்லலைங்கும் போது மனுஷங்க, அதுலயும் இவங்க இங்க இருக்கிறவங்க, இவங்கள மனுஷனாவே நான் நினைக்கிறது இல்ல. இதெல்லாம் தேவையில்லாத பயம். இதுக்கெல்லாம் கண்ணை கசிக்கிட்டு அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோன்ட்டு. இந்த பாரு, நம்ம காதலை எவனாவது கட் பண்ண நினைச்சான்னு வையே, சிட்டியில பஸ் ஓடாது தெரியும்ல. எதுக்கு சிரிச்ச? இல்ல, நம்ம காதலுக்கும் பஸ் மறியல் எல்லாம் பண்ணுவாங்களான்னு பார்த்தேன். ஏதோ ஃப்ளோல வந்துருச்சு, அத போய் உண்மைன்னு நம்பிக்கிட்டு. சரி, இந்த வைத்தியநாதன் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமே. யாரு? உங்க அப்பா. வைத்தியநாதங்கிற எங்க அப்பனுக்கே நான் பயப்படாதவன். இவனுங்க சுண்டக்கா பசங்க, இவனுங்களுக்கு நான் பயப்படுவேன்? உன்னை திட்டின உடனே எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு. இப்ப அவன் பொண்டாட்டியை திட்டிருக்கேன், எவ்வளவு கோவம் வருதுன்னு பாரு. ஒரு கோவமும் வராது. ஏன்? உனக்கு விஷயமே தெரியாதா? தெரியாதே. அவங்க 2 பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. அது மட்டும் இல்ல, ராஜன் சார் சந்தோஷப்படுவாரே தவிர கோவமே பட மாட்டாரு. அப்ப நான் திட்டினது வேஸ்டா? அட்டர் வேஸ்ட். இல்லையே, நான் திட்டலனா நீ இப்படி கூப்பிட்டு இருக்க மாட்டேன், நம்ம 2 பேரும் பேசிருக்க மாட்டோம். ஆசையா பாரு. மாட்டவே மாட்டேங்கிறாளே. சாப்பாடு ரெடியாமா? சாப்பாடு ரெடி ஆகிறது இருக்கட்டும். உன் முகம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு?
அது ஒண்ணும் இல்லம்மா, ஐம் ஓகே. நீ உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க, மத்தவங்களையும் கொஞ்சம் நினைச்சு பாரு ராஜன். அவங்களோட கவலையிலயும் கொஞ்சம் கலந்துக்கோ. அம்மா, நான் என்ன அவ்வளவு செல்ஃபிஷா? ஒட்டுமொத்தமா எல்லா கவலையும் என் தலையில வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாம இருக்கேன். எனக்கு புரியுதுப்பா. ஆனா இங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியும்னு சொல்லிட்டு சும்மா இருந்தா எப்படி? இல்லம்மா, உங்களுக்கு சேகர் பிரச்சனை வெளிப்படையா தெரியுது. வெளிப்படையா சொல்ல முடியாத விஷயம் நிறைய இருக்கு. அப்படி என்ன பிரச்சனை? டைம் வரும்போது சொல்றேம்மா. இப்படி சொன்னா எப்படிரா? யார்கிட்டயாவது பகிர்ந்துக்கோ. யார்கிட்டயோ என்ன, உன் வைஃப் கிட்ட பகிர்ந்துக்கோ. வைஃப் தான் பிரச்சனையே. என்ன உன் வைஃப் என்ன பிரச்சனை? நீ சொல்றது ஒண்ணும் எனக்கு புரியல. ஒன்றும் இல்லைம்மா, இந்த சேகர் பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி போடுங்க. நீ சாதாரணமா சொல்லிட்ட. ஆனா சேகர் விஷயத்துல யார் பாதிக்கப்படுறாங்க அதை சொல்லு. அமைதியா இருந்த வீட்டை யானை புகுந்த கரும்பு தோட்டம் மாதிரி ஆக்கிட்டு போயிட்டான். அவன் நேரம் இங்க வந்து தகராறு பண்ணான்னு அப்போவே எனக்கு தெரியும். சேகரை நான் பாத்துக்கிறேன். பொறுப்பா நடந்துப்பான்னு நினைச்சேன், குடும்ப மானத்துக்கு எடுத்துட்டான். சரி அம்மா, அந்த மோதிரம் எங்க? எந்த மோதிரம்? ராஜி கிட்ட வாங்குது. எதுக்குடா அது இப்போ? வேணுமா? நான் தாண்டா வச்சிருந்தேன். எங்க வச்சேன்னு தெரியலையே. இப்படி நீ வந்து கேப்பன்னு என்ன தெரியும்? நல்ல யோசனை பண்ணி பாரு, எங்க வச்சேன்னு. கழட்டி ரூம்ல தான் எங்கேயோ கழட்டி வச்சதா ஞாபகம். ரொம்ப அவசியமா உனக்கு அது? நீ ரூம்ல போய் தேடி பாரு. மேல மாடி ரூம்ல தான் கழட்டி வச்சேன். அங்க இருக்கும் பாரு.